Welcome to India, ma'am. Yes. Okay. I am YouTuber, Nanda Vlog. Hero Nanda Vlog. Hero Nanda Vlog. Okay. Please subscribe. Gertrude. 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 What does Hero Nanda mean? Hero my city, Nanda my name. Vlogger. Okay. Welcome to India. Thank you. Madam, my channel subscribe. Hero Nanda Hero Nanda Vlog. Vlog. Okay, thank you. Germany. Welcome to India. Thank you very much. வணக்கமுங்க, மதுரை பழமுதிர்ச்சோலையில் இருக்கிறோமுங்க. நிறையா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பலமுறை வந்திருக்கேனுங்க. ஆனால் இங்கே நீர்வீழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு டைம் கூட வந்ததில்லை. கோயில் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே நடந்து வந்தோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு படி இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போகணுங்க. இன்றைக்கி தான் நான் முதல்ல வரேன். நிறையா பேர் பழமுதிர்ச்சோலை வரைக்கும் வந்துட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே போயிருப்பீங்க. இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்க மாட்டீங்க. இந்த நீர்வீழ்ச்சியோட பேர் என்ன, அங்கே என்ன கோயில் இருக்குது, அங்கே என்ன கோயில் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம். வாங்க, என்ன நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற போய் பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட 100 படி இருக்குன்னு நினைக்கிறேங்க. நல்லா பராமரிக்கிறாங்க. மேட்டு போட்டிருக்காங்க. கிரைனட் கல் ஒட்டி மேட் போட்டுருக்குறாங்க, வழுக்காமல் இருக்கட்டும் அப்படிங்கிறக்கோசரம். நிறைய நம்ம வந்து மதுரையிலேருந்து திருப்பரங்குன்றம் கும்பிட்டு சாமி கும்பிட்டு பழமுதிர்ச்சோலை வந்து கும்பிட்டு அப்படியே போயிடுவோம். சும்மா பக்கத்தில் தான் இருக்குங்க. நிறைய டைம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் வர்றேங்க. போட்டிருக்காங்க. ஒரு நபருக்கு 5 ரூபாய்ங்க. அருள்மிகு ராக்காயம்மன் திருக்கோயில் உள்ளே போய் சாமி கும்பிட்டு போலவாங்க. அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் திருமாலிஞ்சோலை நூபூரகங்கை புண்ணிய தீர்த்தம்ங்க. தீர்த்தம் ஊத்து உள்ள இருந்து வருதுங்களா? ஆமா, உள்ள இருந்து வரும். சரி சரி. கையில் காப்புன்னு போட்டிருக்காங்க. தீர்த்தம் வாங்கிட்டு உள்ள போய் கும்பிடுவோமா? சிலம்பாரி பேர் தமிழ் வந்து சில பாருங்க. நூபூர கங்கைங்கிறது சமஸ்கிருத பேர். சுபாஷ் உள்ள போறவங்கன்னா லிட்டர் விற்கிறீங்கண்ணா? 1 லிட்டருங்க, 2 லிட்டருங்க, 2 லிட்டரு, 5 லிட்டருங்க, சூப்பர், 10 லிட்டரு, 25 லிட்டருங்க. 25 லிட்டரு. பக்தர்கள் அதை வாங்கி என்ன அங்கே கொண்டு போய் எதுக்கு யூஸ் பண்ணலாங்க? அவங்க எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல நாட்கள் வந்து சுபகாரிய நாட்கள் எல்லா நாட்களையும் தெளிச்சுக்கலாம். சரிங்கண்ணா. சரி. வெள்ளி சபா, பௌர்ணமி அமாசை, இது அழகரே வந்து நீராட இடம். அழகரே? ஆமாம், அந்த புண்ணிய தீர்த்து அகத்தையும் எடுத்து போவாங்க எல்லாமே. ஓஹோ, சரி. அழகரே இங்கே வந்து நீராடும் ஐப்பசி மாதம் வருவார். சுபாதேசி என்று பௌர்ணமி அன்று. ஓ, அங்கிருந்து அழகருங்க வருவாருங்களா? இந்த தரத்தில் வருவாருங்க. சரி. வந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு எல்லா நாட்களும் வச்சுக்கிறாங்க. அவர் நீராடாமல் இருக்க மாட்டாங்க. ஓ, இந்த சித்திரை மாதம். ஆமாம், சித்திரை மாதம் வந்து தங்கச்சிக்கு மீனாட்சி சீர் கொண்டு போவார். இங்கே இங்கிருந்து மீனாட்சிக்கு சீர் கொண்டு வர வைகையில் இறங்கும்போது தீர்த்தாடி தான் இங்கே போய் இறங்குவார். இங்கிருந்து தீர்த்தாடி தான் போய் அங்கே இறங்குவாங்க. அந்த மாதிரி ஐதீகங்கள். சரி. இந்த தீர்த்தம் எங்கிருந்து வருதுன்னே தெரியல. யாருமே கண்டுபிடிக்கல சார். இன்னும் இந்த தேர்வே கண்டுபிடிக்கவே இல்லைங்க. சரிங்க. ஆரோட பேர் என்ன சொன்னீங்க? சிலம்பாருங்க. சிலம்பாறு ஜீவன் நதி. 10 ஜீவன் நதி. எல்லா காலங்கள்லையும் இது இருந்துட்டு ஒரு செகண்ட் ஒரு வினாடியோட நிற்காதுங்க. தண்ணி வந்துட்டே இருக்குங்க. 24 hours கொட்டிக்கிட்டே இருக்கும். காலையில் எத்தனை மணிக்கு நினைக்குவாங்க கோயில்? காலையில் வந்து 6:10ங்க. 6:10. சாயங்காலம் 6:50 க்ளோஸ் பண்ணுவாங்க. சாமி பேர் சொல்லுங்கண்ணா? ராக்காயம்மன். அம்மன். சரிங்கண்ணா. பெருமாளோட தங்கச்சிங்க? பெருமாளோட தங்கை மீனாட்சி. அவங்களும் தங்கை தான். கேன் வாங்கிட்டு போ சாமி. தீர்த்தமணி கேனுப்பா. Which country? Germany. Yeah. Welcome to India. Thank you very much. India?
I love it. I love it. Love it. More than like. Okay. Today we will see in the afternoon. Okay. Okay. Thank you, sir. Bye. Welcome to India, ma'am. Yes. Okay. Okay. I am YouTuber. Erode Nanda Erode Vlog. Nanda. Erode Nanda Vlog. Yeronanda Vlak. Erode Nanda Vlog. Vlog. Ah. Vlogger. Okay. Okay. Welcome to India. Thank you. Madam, please subscribe my channel. Please my channel subscribe. Yeronanda Erode Nanda Vlog. Vlak. Okay. Thank you. Thank you, ma'am. அண்ணா வரேங்கண்ணா. ரொம்ப நன்றி. சூப்பர்ண்ணா. தீர்த்தமாவுடைய கேளுப்பா. புரியுதா? என்ன எதுக்கு குரங்கு வாங்கி கொடுப்போம்? ஆமாம், நான் வாங்கி போகிறதா? நம்மளும் சாப்பிடலாம், வாங்கியும் சாப்பிடலாம். ஓகே ஓகே ஓகே. படி எவ்வளோங்கண்ணா அது? படி 10 ரூபா. படி 10 ரூபா. இங்கே வர்றது அவன் பொறி வாங்கி கொடுக்குறதே சிறப்பு. ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர் பொறி வாங்கி கொடுக்குறதா சிறப்பு. இங்கே இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வருஷமாக கடை வச்சிருக்கீங்க? நாங்கள் போய் 30 வருஷமா வச்சுருக்கோம். 30 வருஷமா வச்சிருக்கீங்க. காலை எத்தனை மணிக்கு வருவீங்க? காலைல 6 மணிக்கு வருவோம், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் போவோம். சூப்பர் சூப்பருங்கண்ணா. இப்போ பழமுதிர் சோலை கோயில் இருந்து இப்போ இங்கே எவ்வளோ தூரம்? ஒரு 1/4 கிலோமீட்டர் வருமா? 500 மீட்ரு. 500 மீட்டர் தான். 500 மீட்டர். இங்கே எத்தனை மேலே எத்தனை படிங்கண்ணா? 108 படி. 108 படி மேலே ஏறி வந்தால் நாம கங்கையில் குளிக்கலாம். ராக்காயம்மன் ஈக்குவல் டு காசி தீர்த்தம். காசி தீர்த்தம். இங்கே காசிக்கிறது ஒன்று தான், காசியில் குளிக்கிறது ஒன்று தான். சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. 24 மணி நேரம் வந்துக்கிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருக்கு. வத்தாது. பட்ராஜீவன் குளிப்பாரு. ஓ, இந்த வழி தான் அவர் வர்றதா? அந்த வழி தான் வர்றது. ஓகே ஓகே. சரி, இந்த தீர்த்தத்திலே அபிஷேகமே பண்ணுவாங்க. டெய்லியும் கொண்டு போயா? ஆமாம், டெய்லி கொண்டு போவாங்க. வேற தண்ணி பட்டா அந்த இது கருத்திரும்புவாங்க. ஓ, இதுல தான் கல்லழகர் டெய்லி குளிக்கிறாரு. ஆமாம், இதுலேயும் குளிப்பாங்க. டெய்லி கல்லழகருக்கு இல்லை அபிஷேகம். ஆமாம். சூப்பர் சூப்பர். நன்றிங்கண்ணா. நன்றி. இது என்ன இது? இது பீக்கங்காய் நார். பீக்கங்காய் நார். உடம்பு தேய்ச்சி குளிக்கிறது. தேய்ச்சி குளிச்சுக்கிறதுங்களா? தேய்ச்சி குளிச்சுக்கிறோம். சூப்பர். எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்கண்ணா? நாங்கள் 20 வருஷமா வச்சுருக்கோம். ஒரு 500 மீட்டர்னு சொன்னாங்க. பழமுதிர் கோயில் இருந்துங்க. அங்கே வண்டி வந்து நம்ம நடந்து வரனாலும் வரலாம். இங்கே வந்தோம்னாலும் இங்கே காரெலாம் பார்க் பண்ணுறதுக்காக இருக்குங்க. நம்ம எப்பவுமே 6 மணிக்கு வந்துட்டு கூட்டமாக வரதுனால நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே சாமி விட்டு அப்படியே போயிடுவோம். இங்கே வரமாட்டோம். டக்குன்னு அடுத்தடுத்து கோயிலுக்கு போகிறதுனால இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆசை வரணும்னு. அப்புறம் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து இவ்வளோ தூரம் வந்தும் கூட இங்கே வந்து ஒரு அருமையான ஒரு கங்கை நீர்த்தம் இருக்குது. அருமையான ஒரு கங்கை தீர்த்தம் இருக்குது. நம்ம இப்போ தான் அந்த கங்கை தீர்த்தத்தை அருமையான ஒரு கங்கை தீர்த்தம் இருக்குதுங்க. இங்கே ஒரு அரிய வாய்ப்பு. சாவகாசமாக வந்து திருப்பரங்குன்றம் சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம இப்போ வந்து அடுத்து இங்கே வந்து அம்மனை கும்பிட்டுட்டு தான் இப்போ அடுத்து கீழே நடந்து போயிட்டுருக்கோம். அடுத்து போய் நம்ம வந்து பழமுதிர் சோலை முருகனை கும்பிட போகிறோமுங்க. பழமுதிர் சோலை முருகன் கோயிலேருந்து ஒரு 500 மீட்டர் தான் சொன்னாங்க. பார்க்குற ரோடு சாதாரணமாக தான் இருந்ததுங்க. ஆனால் நடக்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இழப்பு வாங்குதுங்க. அப்போ பக்கமாக தான் இருக்குது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நடந்து வரலாம் வரலாங்க. டக்குன்னு காரில் போய் அங்கேயே நின்றுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுங்க. டக்குன்னு போயிட்டு மேலே 107 படி ஏறி போய் ராக்காயம்மனை தரிசனம் பண்ணிட்டு கங்கை நீரில் குளிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கார் எடுத்து டக்குன்னு வந்துடலாம். 2 வீலருக்கு பார்க்கிங் இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேரு டக்குன்னு அங்கே போகிறது இடமிச்சோம். இல்லை நம்ம நிறுத்திட்டு வண்டி நிறுத்திட்டு நம்ம நடந்து போகலாம், ஜாலியாக நடந்து போகலாம் அப்படின்னா ரோடு ஜம்முன்னு இருக்குது. நம்ம நடந்து ஃபுல்லாக 2 பக்கம் பச்சை பசியன்னு ஜம்முன்னு இருக்குது. நல்ல கூலிங் மழை காற்று தாங்க. அதுலேயும் இந்த ஏற்றத்தில் ஏறி போகும்போது மழை காற்றுல ஏறி போகும்போது நல்லா மூச்சு வாங்குதுங்களா. அந்த குழுன்னு அந்த காற்று வாரதுக்கு அதுக்கு அப்படியே அப்பா பிரமாதமாக இருக்குது. போங்க, சூப்பராக இருக்குது.